ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி குதிரைவாலி அரிசி வச்சுதாங்க. குதிரைவாலி அரிசி கூட கீரை சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக கிட்ஸு ஸ்பெஷல் ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் நல்லா அரிசி ஊறினா தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும். பாருங்கள், அரிசி நல்லா இந்த அளவுக்கு ஊற வச்சிடணும். இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. கொரகொரப்பெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாம். இதுக்கு நம்ம நல்ல அரிசியை ஊற வைக்காச்சாதான் இந்த அளவுக்கு அரைக்க முடியும். இந்த ரெசிப்பியை நம்ம கீரை சேர்த்து தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் பாலக்கீரை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய கேரட்டையும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிடுங்க. கேரட்டை நான் மிக்சியில் போட்டு இது மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு அடித்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதக்கிடலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட நாம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நாம் கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சுருளை கிண்டி எடுத்துக்கலாம். கீரை ஓரளவுக்கு சுருண்டு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் நாம் இது கூட அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாங்க. நான் மாவை நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ இது கூடயே நம்ம மெஷர் பண்ண கப்லையே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை அந்த மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே நாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுறலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நமக்கு மாவு சேர்த்த உடனே நல்லா இந்த மாதிரி கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு விஸ்கு வச்சு கூட நம்ம கலந்து விட்டுலாம். நமக்கு ஈஸியாக கட்டி தட்டாது. கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்துடும். இதை நல்லா அடுப்பை இந்த டைமில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. இது ஓரளவுக்கு ஆறி கை பொறுக்கிற சூடு வரும்போது கையில் லைட்டாக நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நாம் குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருண்டைகளாக செஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாவோ பெருசாவோ உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நாம் உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. ஆல்ரெடி நமக்கு மாவு ஓரளவு வெந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். 10 நிமிஷத்துல இது நல்லா வெந்து நல்லா பால் நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. இதை இந்த ஸ்டேஜில் அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு பேனில் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகம் வேணாம். எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சுருக்க பால்ஸை உள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். இது கூட ஒரு கீத்து தேங்காயை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பல்ஸ் மூலம் விட்டு அடித்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாங்க. இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தேங்காயெலாம் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இதெல்லாம் சேர்க்குறோம். வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் கருவேப்பிலை இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலையே அரைச்ச கருவேப்பிலை அதிகமாக சேர்த்த இட்லி பொடிங்க. இட்லி மிளகாய் பொடி கிடையாது. இது காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். இந்த மில்லட்ஸ் வச்ச இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. இது குதிரைவாலி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மில்லட்ஸ் வச்சு வேணாலும் ட்ரை பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ் வச்ச நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் ஷேர் கொடுங்க. தேங்க்யூ.